ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு என் சமையலறை. இன்றைக்கி நாம் 10 ரூபா உஜாலா வச்சு என்னென்ன மேஜிக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரூபா உஜாலாவில் நாம் நிறைய டிப்ஸு பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இருக்குது. இன்ஷால்லா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் வெள்ளை துணி வெள்ளையாகிறதுக்கு மட்டும்தான் உஜாலா யூஸ் பண்ணுவோம், ஆனால் மற்றதுக்கும் யூஸ் ஆகும். இப்போது டிப் நம்பர் 1 பார்க்கலாம். இப்போது டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் துணியோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் வினிகரும் 2 சொட்டு உஜாலாவும் எடுத்துக்கோங்க. இப்போது நாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஷூ ரொம்ப அழுக்காகும். வெயில் காலமாக இருந்தால் நாம் கழுவி காய வைக்கலாம். ஆனால் இப்போது மழை காலமாக இருக்குது, கண்டிப்பாக கழுவி காய வைக்க முடியாது. ஆனால் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது நாம் இந்த ஷூவை இந்த வினிகரும் உஜாலாவும் சேர்த்து நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எப்படி துடைக்கலான்னு பார்க்கலாம். இதை நல்லா ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா தொடச்சிக்கோங்க. இது ரொம்ப புதுசு போல் ஆயிரும், ரொம்ப பளபளன்னு இருக்கும். பாருங்கள், துடைக்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இதை நம்ம கழுவணுன்னு அவசியமே இல்லை. ஷூவை இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி வச்சிங்கனாலே உங்களுக்கு புதுசு போல் இருக்கும். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற டிப்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது துடைச்ச ஷூவுக்கும் துடைக்காத ஷூவுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை மூடி வினிகர் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 சொட்டு உஜாலாவை சேர்த்துக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நாம் கண்ணாடி பாத்திரம், இந்த மாதிரி மங்கு பாத்திரம்லாம் உள்ளே நம்ம டீ குடிச்சிட்டு கழுவி வச்சாலும் என்ன தான் கழுவி வச்சாலும் உள்ளே பிளாக்காக இருக்கும். அப்போது இந்த மாதிரி நாம் இந்த உஜாலாவில் கழுவுனோன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வெள்ளையாக ஆயிரும். இப்போ வாங்கினது போல் புதுசாக ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் அந்த மங்கு அந்த கிளாஸு நல்லா மூழ்கிற மாதிரி வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இதை வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக புதுசு போல் ஆகிடும். இப்போ பாருங்கள், தேய்க்க கூட இல்லை, எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சின்னு. இந்த கிளாஸ் நாம் இப்போ வாங்கினது போல் அவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டிப் நம்பர் 3 பார்க்கலாம். இப்போ நாம் அதே வாட்டரை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் சோடாப்பூவும் கொஞ்சம் விம் லிக்விடும் நாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக நாம் உஜாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் எதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ அந்த மழை காலத்தில் கொஞ்சம் சில்வர் பாத்திரம்லாம் கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கரை படிஞ்ச மாதிரி இருக்கும், நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருப்போம். இப்போ நம்ம திடீர்னு எடுத்தால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தேய்ச்சி விளக்கிட்டுருப்போம். இல்லாட்டினா இது வேஸ்ட்டு, இதை தூக்கி போட்டுடலான்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த பாத்திரத்தை நாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நாம் அதை பாத்திரத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு இப்போது நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கே பார்க்க டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டாக நம்ம தேய்ச்சி விட்டால் அந்த திருக்கரை அந்த இதெல்லாம் போயிடும், பார்க்க புதுசு போல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
பாருங்கள் இப்போ எப்படி புதுசு போல் ஆயிடுச்சுன்னு. அந்த திருக்கரையெல்லாம் இல்லை பாருங்கள். இப்போது நம்ம சிங்கையும் இந்த தண்ணியை வச்சு நாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப் நம்பர் 4 பார்க்கலாம். அதே தண்ணியை தான் எடுத்திருக்கேன். இப்போ நாம் சிங்கில் நாம் இந்த தண்ணியை நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். உஜாலா, விம் லிக்விடு, வினிகரு, சோடாப்பு போட்டது. இதை நல்லா நாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாக்கா இந்த சிங்க்கும் ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சின்னு. இப்போது டிப் நம்பர் 5 பார்க்கலாம். இப்போது நாம் அதே உஜாலா தண்ணியை எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவோ இல்லை ஒரு காட்டனோ எடுத்து நல்லா டிப் பண்ணி நல்லா புழிஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்மளோட ஜன்னல் கண்ணாடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி வச்சு நாம் தொடச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா இந்த கிளாஸும் உங்களுக்கு புதுசு போல் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.